Hello everyone, good to see you all in this video. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இதோ இருக்குதா, இது வந்து மேக்ஸேஃப் சார்ஜர் கார் ஏசி வெண்ட்டில் மாட்டுற மாதிரி. அண்ட் இது வந்து இந்த சிகரெட் லைட்டர் இருக்குல்ல அந்த இடத்துல மாட்டுற ஒரு பின்னு. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து ஆண்ட் அப்படிங்கிற கம்பெனியிலேருந்து உள்ளது. ஜஸ்ட் அமேசான்லேருந்து இப்போ தான் வாங்கினேன். பயங்கரமான டப்பா பேக்கேஜிங் பயங்கரமாக இருக்குது. எந்த அமேசானில் உள்ள எப்போவும் ரெகுலர் தான், மேலே கீழே எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க செல டேப்பு. ஓகே, தட் சவுண்ட்ஸ் குட். இதுதான் நம்ம காரில் மாட்டக்கூடிய அந்த ஏசி வெண்ட்டுக்கு உண்டான கிளிப்பு. அதில் வந்து ஒரு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இதில் வந்து USB-A to Type-C போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது கொடுக்கதாட்டு அமேசானில் நான் கவனிக்கலை, பட் பரவாயில்ல, இருக்கட்டும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொட்டேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஒரு மேக்ஸேஃப் வித் 3M ஸ்டிக்கர் ரிங்கு கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் உங்கள் ஃபோன் மேக்ஸேஃப் இல்லை அப்படின்னா. பட் லக்கிலி நான் வந்து iPhone 13 mini, ஸோ ஐ கேன் டூ இட். ஓகே, இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளே மாட்டிட்டு டைட் பண்ணால் நம்மளுடைய சார்ஜரை நம்ம எங்கேனாலும் மாட்டிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஒரு கிளிப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ தட் இஸ் த திங். கரெக்டாக நம்ம எப்படி சார்ஜரை மாட்டணுமோ ஏசி வெண்ட்டில் அந்த மாதிரி நம்ம இதை வச்சுட்டு மாட்டிக்கலாம். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா ஓகே, தட்ஸ் ஆல். 360 டிகிரி ரொட்டேஷன் அண்ட் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, அது சார்ஜிங். அண்ட் நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. எப்படின்னா இது வந்து மேக்னெட் வந்து ஒழுங்காக ஒட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, எனக்கு ஃபோனில் ஒட்டுது. பட் எப்படி சொல்ல, ஏதோ வண்டி பம்பில் போகிறப்பெல்லாம் எங்கேயாவது ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குறப்போ அது சரியாக அதை நிற்க மாட்டேங்குது, கீழே விழுந்துடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்னங்கிறது ஸ்பீட் பிரேக்கரில் போயிட்டு பார்த்தா தான் தெரியும், இல்லை பம்பில் போனால் தான் தெரியும். ஸோ அது லேட்டர் தான், இப்போ அதை நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, இப்போதைக்கு சார்ஜரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி சார்ஜருக்கு பவர் போர்ட் வேணும், அதை எடுப்போம். எஸ், போட்ரானிக்ஸ் இல்லாமல் எப்படி? அண்ட் இது வந்து போட்ரானிக்ஸ் 71W 71 வாட்ஸ் கார் பவர் 1C அப்படிங்கிற ஒரு கேபிள். அண்ட் ஆல்ரெடி ஓப்பனாக தான் இருக்குது உள்ள. நம்ம பேக்கேஜிங் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களா இல்லை டேமேஜ் ஆகிடுச்சுன்னு தெரில. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு Type-C, ஒரு USB-A, அப்புறம் ஒரு கேபிள் வித் Type-C ஆப்ஷன் இருக்குது. ஸோ யா, ஃபஸ்ட் டைம் என்னுடைய போர்ட்டில், இந்த காரில் உள்ள போர்ட்டில் நான் வந்து இதை ப்ளக்இன் பண்ண போகிறேன். ஐ டோன்ட் நோ வெதர் இட் வில் ஒர்க் ஆர் நாட். வெயில் அவ்வளோ அடிக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வைப்ரேட் ஆச்சு. ஓகே, லெட்ஸ் டர்ன் ஆன் தி AC. நியூட்ரல், ஸோ நோ இஷ்யூஸ். இதை எப்படி உள்ளே மாட்டணும்னு தெரியலை. கீழே ஃபோக்கஸ் பண்ணு, கீழே கொண்டு வா. ஓகே, பட் லைட் எதுவுமே எரியலை. I don't know whether it is working or not. And சார்ஜரில் மாட்டுவோம். ஸோ யா, இதே வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு பார்த்துட்டோம். என்ன பிரச்சனை அப்படின்னா,
இந்த ப்ளக்கு நான் வந்து மாட்டினேன், அப்படி தானே கீழே மாட்டினேன். பட்டு கீழே மாட்டினப்போ எனக்கு எந்த சப்ளையும் வரல. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த ப்ளக்கோட கீழ்ப்பகுதியில் 3 லைன் இருக்குது. அதில் 2 லைன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி இருக்குது, ஒரு லைன் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருந்தது. அண்ட் அந்த டிஸ்கனெக்ட் ஆகிருக்கிற 2 லைனையும் நான் டச் பண்ணி, அதாவது கனெக்ட் பண்ணி விட்டேன். 3 ஸ்க்ரூ, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இந்த கப் ஹோல்டரில் ஒரு ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ இருக்குது. அப்புறம் இந்த சார்ஜிங் போர்ட்டுக்கு பின்பக்கம் இன்னொரு ஸ்க்ரூ இந்த இடத்துல வரும். ஆக்சுவலாக ஹேண்ட் பிரேக் வந்து நிற்கிற இடத்துல 3 ஸ்க்ரூவையும் கலெக்ட்னா இந்த பிளாஸ்டிக் வந்து துண்டாக வந்துடும். அப்புறம் இந்த கியர் ராடு எல்லாம் தனியாட்டு இருக்குது. ஸோ இது நமக்கு கிளியராக விசிபிளாக இருக்கும். கீழ் பக்கத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் இந்த இதுக்கு உண்டானது. அண்ட் இப்போ வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, கீ போட்டாக்கே இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கீயை எடுத்தேன். ஏன்னா எனக்கு கீ சும்மா ஆஃப் பண்ணி மட்டும் வச்சா போதும், இந்த ஆடியோ பிளேயரில் வந்து பவர் சப்ளை இருக்கும், அது வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் கீ போட்டாச்சு, கிளச்சை பிடிச்சாச்சு. ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் லூஸ் கான்டாக்ட் இருக்குது. யா, உங்களுக்கே தெரியும். யா, லைட் எரியுது. அண்ட் அப்படியே லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்க சார்ஜிங்க்கு. எஸ், யூ கேன் சி. ஓகே, நான் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு சாவியை எடுத்துட்டேன் அப்படின்னா எல்லா செட்டப்பும் ஷட் டவுன் ஆயிடுது. ஸோ பேட்டரி இப்போ டிஸ்கனெக்ட் ஆயிடுது. ஸோ இது நல்ல விஷயம். நான் வந்து ஒருவேளை இதை எடுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தட் இஸ் த திங். அண்ட் இது ஒயரிங்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம், மேபி மே நாட் பி, பட் ஐ டோன்ட் நோ. இது ஒர்க் ஆகுது. எனிவே, இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது ஆக்சுவலாக இந்த சார்ஜர் வந்து 500 சம்திங், சேம் ப்ரைஸ் தான் அதுவும். அண்ட் இட்ஸ் குட் ஃபார் த ட்ராவல் பர்பஸ். அண்ட் நீங்கள் மேக்ஸேஃப் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவும் ஃபோன் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அண்டு மேக்ஸேஃப் இல்லாத ஃபோனாக இருந்தாலும் சரி, அதாவது ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஃபோன் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது செட்டோட வாங்கிட்டு. அண்ட் அவங்களே ஒரு டைப் சி டு டைப் ஏ கொடுக்குறாங்க. அது ஒர்க் ஆகுதுன்னு தெரில, பட் இட்ஸ் குட். எனிவே, இதான் இந்த வீடியோ. அண்ட் ஃபஸ்ட் வீடியோவில் மைக் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த மைக்கு சார்ஜ் இறங்கிடுத்து. தட்ஸ் ஆல். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்களும் தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பி ஃபார்மிகா சைனிங் ஆஃப் மீட்டிங் ஆல் கைஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ்.